ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்து கிருஷிவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து பால் வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து பால் வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த முட்டி வலி, குறுக்கு வலி, அப்புறம் பீரியட்ஸ் டைமில் வர வயிறு வலி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த உளுந்து பால் நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம், கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளை உளுந்து வச்சு உளுந்து பால் எப்படி செய்யலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும். இந்த உளுந்து பால் பண்ணுறதுக்கு நான் குக்கரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். 2 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறோம். 2 விசில் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு மேஷர் வச்சு நம்ம இன்னும் நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மேஷர் வச்சும் பண்ணலாம், இல்லைனா மிக்சியில் போட்டுங்கன்னு நல்லா மாவாக நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மாவாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை நான் எந்த கப்பில் எடுத்தேன்னா அதே கப்பில் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைன்னா நாட்டு கருப்பட்டி கிடச்சிச்சின்னா நாட்டு கருப்பட்டியை மசிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்னதாக ஒரு ஏலக்காய் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி சேர்ந்துடும். இப்போ அடுத்ததாக இதில் நான் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலோடு சாப்பிட்றப்ப உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுப்பை அமர்த்திட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும், இல்லைனா தேங்காய் பால் திரிஞ்சிரும். அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப 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 ஹெல்த்தியான நம்ம உளுந்து பால் வீட்டிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. வாரத்துக்கு 2 தடவை பெண் குழந்தைங்க, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கிற முட்டி வலியிலேருந்து எதுவுமே இருக்காது. இப்போ இந்த உளுந்து பாலை நான் கிளாஸுக்கு மாற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த தேங்காய் பூ சேர்த்து போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான உளுந்து பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி உளுந்து பால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.